ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு எம்ப்ளாய்க்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனால் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அவங்க வளரணும் அப்படின்னா இந்த காமனான கோட்பாடு மிக முக்கியம். அதுதான் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி க்ரோத். நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், நாலேஜ் அண்ட் டைம் இதை இன்புட்டாக கொடுத்து உங்கள் ஆர்கனைசேஷன் வளர்கிறதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அதன் மூலயமா உங்கள் ஆர்கனைசேஷன் மென்மேலும் வளருது. உங்கள் ஆர்கனைசேஷன் வளர வளர நீங்கள் ஒரு முக்கியமான நபரை கருதப்படுறீங்க. அந்த முக்கியமான நபரை ரீட்டைன் பண்ணுறதுக்காக உங்களோட சம்பளம், பொசிஷன், மரியாதை இதை கூட்டிக்கிட்டே போகணும். அதன் மூலயமா ஒரு எம்ப்ளாயி மென்மேலும் வளர்றாரு. அதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கீங்கன்னா இது கூட இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க் கேரிங் கெப்பாசிட்டி, லாங் டேர்ம் விஷன், இன்னோவேஷன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கஸ்டமரோட வளர்ச்சிக்காக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் மென்மேலும் வளர்றாரு. அந்த மாதிரி பல கஸ்டமர்ஸ் உருவாகுறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் நம்ம ரெவன்யூ கொடுக்கறது மூலயமா நம்ம ஆர்கனைசேஷன் வளருது. ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம் என்னென்னா கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி க்ரோத். நம்ம ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி, நம்மளால் நம்ம நிறுவனம் வளர்ச்சி அடையதாங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுற நபராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிக்கிட்டு 1000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய சின்ன பிஸ்னஸ் மேனும் இருக்க தான் செய்கிறாங்க. எம்ப்ளாயின்னு சொல்லிக்கிட்டு பல நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய சுந்தர் பிச்சை மாதிரியும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இங்கே பிஸ்னஸாக எம்ப்ளாயான்றது முக்கியம் இல்லை, என்ன நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், என்ன வேல்யூ க்ரியேட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட வளர்ச்சிங்கிறது இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.